வணக்கம் நண்பர்களே. நம்ம போன ஹெல்த் இன்சூரன்ஸ் சார்ந்த வீடியோவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட், எத்தனை வகையான ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, அப்புறமா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஷின்ஸ் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தவரையும் அதோட இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் என்ன, அதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 8 ஃபீச்சர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கவரேஜ், சப்லிமிட், கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க், கோபே, நோ கிளைம் போனஸ், எக்ஸ்க்ளூஷன், வெயிட்டிங் பீரியட், ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் எக்ஸாம்பிளோட டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ இறுதி வரை கவனமாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நம்ம IRDA அப்ரூவ்டு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம போட்டிருக்கோம். முதல்ல கவரேஜ்னால் என்ன சார்? கவரேஜ்னால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபினான்ஷியலாக. உதாரணத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த 10 லட்ச ரூபாய் எக்ஸ்பென்ஸ்க்கு உண்டான செக்யூரிட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை நம்ம எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் இன்சூரன்ஸ்லேயும் கவரேஜ் உண்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயும் கவரேஜ் உண்டு. இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜுக்கும் என்ன வித்தியாசம்? லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்தவரையும் இப்போது அந்த இன்சூர் பண்ணப்பட்ட நபர் ஒருவேளை அவர் இறந்துட்டார் அப்படின்னாக்க அந்த முழு தொகையும் வந்து அந்த இன்சூர் பண்ண நபருடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்படும். ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தவரையும் இந்த கான்செப்ட் வேறு. என்ன ஆகும்னாக்க அவர் இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு இன்சூர் பண்ணியிருக்கார் அப்படின்னாக்க அவருடைய ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸ்க்கு ஏற்றார் போல் அதை மட்டும்தான் அவங்க ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்க, முழு தொகையை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு டீட்டெயிலான எடுத்துக்காட்டுக்கு போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி வந்து 3 லட்ச ரூபா செலவாயிடுது. அவருடைய டோட்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து 5 லட்ச ரூபாய் இருந்தாலும் ஆனால் எக்ஸ்பென்சஸ் வந்து 3 லட்ச ரூபா தான். ஸோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து 3 லட்ச ரூபாயோ அல்ல அந்த எக்ஸ்க்ளூஷன்ஸ் போக மீதி தொகையோ தான் வந்து அவங்க ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இன்னொரு நபர் 5 லட்ச ரூபாய்க்கு பாலிசி வச்சுருக்கிறாரு, ஆனால் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் 7 லட்ச ரூபா அப்படின்னா அந்த சமயத்தில் மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் கவரேஜ் எவ்வளோ? 5 லட்ச ரூபா. அதை மட்டும்தான் வந்து அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் கொடுக்கும். இதுதான் கவரேஜுடைய கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போது கவரேஜை பொறுத்தவரையும் என்னென்னலாம் சார் கவர்ட்? இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்தியாவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த அவுட் பேஷண்ட் அதெல்லாம் கவர் ஆகாது. இன்பேஷண்ட், அதாவது நீங்கள் மருத்துவமனையில் 24 மணி நேரத்துக்கு மேலே அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகும். அவுட் பேஷண்ட்ஸ், நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு வாங்குகிற மெடிசின்ஸ், இதெல்லாம் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்குகிற மெடிசின்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக கவர் ஆகாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் பாலிசி பொறுத்து மாறுபடும். உதாரணத்துக்கு டே கேர்னால் என்ன? டே கேர்னால் வந்து உங்களுக்கு இப்போது 24 மணி நேரத்துக்குள்ளார ஒரு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு நீங்கள் போகிறீங்க. அப்புறம் ஒரு சில விஷயங்களில் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் சார்ஜஸ், ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ், அப்புறம் டொமிசிலியரி ட்ரீட்மெண்ட், ஆஸ்பத்திரியில் வந்து வச்சு பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலில் பெட்ஸ் இல்லை ட்ரீட்மெண்ட் வசதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டிலேயே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னாக்க அதுவும் ஒரு சில பாலிசிஸில் கவர் ஆகும், ஒரு சில பாலிசிஸில் கவர் ஆகாது. ஸோ இதை வந்து நீங்கள் பாலிசி டாக்குமெண்ட்ஸை வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் வாங்கணும். அடுத்தது, நீங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷன்லேயே எல்லாமே கவர் ஆகாது. ஒரு சில விஷயங்கள் கவர் ஆகும், ஒரு சில விஷயங்கள் கவர் ஆகாது. உதாரணத்துக்கு ரூம் ரெண்ட் முழுசும் கவர் ஆகாது. அந்த பாலிசியோடைய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து முழுவதும் அல்லது பார்ஷியலாக தான் கவர் ஆகும். ரெண்டாவது, நீங்கள் டாக்டர் கொடுக்குற ஃபீஸு, நர்சிங் ஃபீஸ், ஆப்ரேஷன் தியேட்டர் சார்ஜஸ், நீங்கள் பண்ணக்கூடிய இந்த பிளட் டெஸ்ட், அப்புறம் எக்ஸ்ரே, ஸ்கேன், இதெல்லாம், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஆகக்கூடிய மெடிசின்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக கவர் ஆகும். அப்போ என்ன சார் கவர் ஆகாது? என்ன கவர் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்சியூமபிள்ஸ், இந்த க்ளவுஸ், மாஸ்க்ஸ், இப்போது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த கொரோனா சமயத்தில் அந்த PPE கிட்லாம் கன்சியூமபிள்ஸ், அதனால் கவர் ஆகாது அப்படின்னு கூட சொல்லி அதில் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அப்புறமா அந்த டாக்குமெண்டேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்னு ஹாஸ்பிட்டல்ஸ் போடுறது, அப்புறம் அவங்க பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு, அப்புறமா நீங்கள் ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்கல, சும்மா ஒரு டயக்னோஸ்டிக் ட்ரீட்மெண்ட்காக அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னா அதுவும் கவர் ஆகாது. இதுதான் கவரேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான கான்செப்ட். சரி, இப்போ நம்ம கவரேஜ் பார்த்துட்டோம். கவரேஜோட ரிலேட்டடான ஒரு ஃபீச்சர் என்னன்னாக்கா சப்லிமிட். சரி, சப்லிமிட்னால் என்ன சார்? சப்லிமிட்னாக்க இப்போ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியோடைய கவரேஜ் வந்து 10 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னாக்க எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு அந்த 10 லட்ச ரூபாயை கொடுத்துட மாட்டாங்க. ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அவங்க வந்து இந்த 10 லட்ச ரூபா டோட்டல் கவரேஜாக இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு லிமிட் வச்சுருவாங்க. உதாரணத்துக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஒரு வேளை கவர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு 50,000 1 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் வச்சுருவாங்க. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு வகையான சப்லிமிட். இன்னொரு வகையான சப்லிமிட், இதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப காமனாக நிறைய பாலிசிஸில் இருக்கும். இதில் தான் நிறைய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்து மக்களை வந்து ஏமாத்துறது.
அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரூம் ரெண்ட் லிமிட் அல்லது ஐசியூ லிமிட். இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூம் ரெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு ரூ. 5,000 6,000 இருக்கும். ஆனால் ஜென்ரலாக நிறைய இன்சூரன்ஸ் பாலிசிஸ் குறிப்பாக வந்து ரொம்ப கவரேஜ் கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ரூம் ரெண்ட் இவ்வளவு தான், இதுக்கு மேலே ஆச்சுன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம். அது ஒன்று ஃபிக்ஸ் தொகையாக வைப்பாங்க, 2,000 3,000 வைப்பாங்க. இல்லைனாக்கா டோட்டல் கவரேஜில் இத்தனை % 1% 1.5% அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இதை நான் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன், இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு நபர் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு பாலிசி வச்சுருக்கிறாரு. அவருடைய பாலிசியில் வந்து ரூம் ரெண்ட் லிமிட் வந்து 3,000 ரூபாய் தான். இப்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் அட்மிட் ஆகிற சமயத்தில் ஆக்சுவல் ரூம் ரெண்ட் வந்து 6,000 ரூபாய். இப்போது மீதி இருக்கிற அடிஷ்னல் அமௌண்ட் வந்து இந்த நபர் தான் கொடுக்கணும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, இந்த என்டையர் பில்லில் ப்ரொபோஷனேட்டாக அவர் வந்து மீதி தொகை அவர் தான் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, ரூம் ரெண்ட் தானே, ரூம் ரெண்ட் வந்து மொத்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்ன ஒரு 10% 20% வரப்போகுது, அதில் வந்து லிமிட் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. மருத்துவமனைகள் என்ன பண்ணுவாங்கனாக்க உங்களுடைய ரூம் ரெண்ட் எந்த அளவு இருக்கோ அதுக்கேற்றார் போல் மற்ற ட்ரீட்மெண்ட்டோடைய சார்ஜஸையும் வந்து ப்ரொபோஷனேட்டாக வச்சுக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து இந்த நபரே வந்து 5 நாள் ஒரு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. 5 நாளைக்கு வந்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார், 6 நாளைக்கு எடுத்துக்கிறாருன்னு வச்சுப்போம், இங்கே தப்பாக விட்டேன். ஸோ 36,000 ரூபா ஆகுது. சரிங்களா? ரூம் ரெண்ட் மட்டும். மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் டாக்டர் ஃபீஸ் மெடிசின்ஸ் இதெல்லாம் சேர்த்து 64,000 ரூபா ஆகுது. ஸோ மொத்த ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் வந்து 1 லட்சம் ரூபா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க ரூம் ரெண்ட்டை பொறுத்த வரையும் 6 நாளைக்கு இவருக்கு வந்து 3,000 ரூபா லிமிட்னு போட்டாக்க 18,000 ரூபா கவர் ஆகிருக்கணும், மீதி எல்லாம் முழுசாக கவர் ஆகிருக்கணும். சரிங்களா? ஆனால் அப்படி வந்து இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் கொடுக்காது. இப்போ மொத்த ரூம் ரெண்ட் கவரேஜ் வந்து 18,000 ரூபா, மீதி 18,000 ரூபா வந்து கவர் ஆகலை. ஸோ 50% கவர் ஆகலை. இதை வந்து அப்படியே டோட்டல் பில் அமௌண்ட்டில் அப்ளை பண்ணுவாங்க. 50% 1 லட்சம் ரூபாயில். ஸோ இன்சூரன்ஸ் நிறுவனம் கொடுக்கக்கூடிய தொகை வந்து 50,000 ரூபாய் தான். மீதி இருக்கிற 50,000 ரூபாயை வந்து அந்த நபர் வந்து தன்னுடைய பாக்கெட்லேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சப்லிமிட் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனித்து இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கும்போது படித்து தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போது சப்லிமிட் பற்றியும் கவரேஜ் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ நம்ம இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயத்தில் கவனத்தில் கொள்ளணும்? நீங்கள் ஜென்ரலாக கவரேஜ் எடுக்கும்போது ஃப்யூச்சர் இன்ஃப்ளேஷன், அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ ஜென்ரலாக ஒரு ஹை கவரேஜ் இருக்கிற மாதிரியான பாலிசி வாங்குறது நல்லது. ரெண்டாவது, ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் சார்ஜஸ் இன்க்ளூட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே போல் டே கேர் காஸ்ட், நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து டே கேர்லேயே வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து போயிட்டுருக்குறாங்க. எஸ்பெஷலி மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய அதிகமாக வந்ததுலேருந்து. ஸோ டே கேர் இன்க்ளூட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆம்புலன்ஸ் காஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மூணாவது, முக்கியமாக எந்த விதமான சப்லிமிட்டும் இல்லாத ஒரு பாலிசியை வாங்கிக்கோங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் நேரடியாக வாங்கினீங்கன்னாக்கா அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்கிட்டையோ இல்லை அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்கிட்டையோ அதுக்குண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை முழுசாக பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு எந்த விதமான சப்லிமிட்டும் இல்லாத பாலிசியாக நீங்கள் வாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது கேஷ்லெஸ் நெட்வொர்க். முதல்ல கேஷ்லெஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட்னா என்ன, அப்புறம் கேஷ் ரீஇம்பர்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடில் கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ லெஃப்ட் சைடில் கேஷ்லெஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட். இப்போ வந்து ஒரு நபர் வந்து கேஷ்லெஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிறாரு. அப்படி ஆகும்போது அவருக்கு அந்த மருத்துவ செலவு ஆகுது அப்படின்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்கா நேரடியாக அந்த மருத்துவ செலவை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நேரடியாக அவங்க கையில் போய் கொடுத்துரும். இப்போ ஒரு வேளை அந்த மருத்துவமனையில் கேஷ்லெஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட் இல்லை, கேஷ் ரீஇம்பர்ஸ்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னாக்க என்ன ஆகும்னாக்க முதல்ல அந்த அட்மிட் ஆகிற அந்த பர்சன் வந்து தன்னுடைய பாக்கெட்லேருந்து அந்த மருத்துவ செலவை முழுசும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் அந்த கிளைமை வாங்கிக்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச ப்ராசஸ். இப்போது எல்லார் கையிலையும் அந்த அளவு முதல்ல பணம் இருக்காது, இல்லைன்னா கடன் வாங்கி கொடுக்கணும். சரிங்களா? இன்னொன்று, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் பதில் சொல்லி அதுக்கப்புறம் கிளைம் பண்ணுறதுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அதுக்குள்ளார கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வட்டி குட்டி போட்டுரும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கும்போது அந்த இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுடைய நீங்கள் வசிக்கிற அந்த நகரத்துலேயோ இல்லை அந்த மெட்ரோ சிட்டிலேயோ வந்து கேஷ்லெஸ் கவரேஜ் இருக்க ஹாஸ்பிட்டலோடைய நெட்வொர்க் எவ்வளோ இருக்குது, பெரிய மருத்துவமனைகள்லாம் கவர் ஆகிருக்கா, நீங்கள் வழக்கமாக பார்க்குற மருத்துவமனை கவர் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன தான் நல்ல பாலிசியாக இருந்து கடைசியில் நீங்கள் வழக்கமாக பார்க்குற மருத்துவமனையில் வந்து அந்த கேஷ்லெஸ் கவரேஜ் இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த சமயத்தில் ஃபினான்ஷியல் பர்டன் அதிகமாக இருக்கும். அடுத்தது கோபே. கோபேனா என்ன சார்? இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்கலாம். இப்போ ரமேஷ் சுரேஷ் 2 பேருமே இருக்கிறாங்க. ரமேஷ் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறாரு. அவருடைய கவரேஜ் வந்து
10 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கிறாரு. ஆனால் அந்த இன்சூரன்ஸில் வந்து கோபே இல்லை. சரிங்களா? சுரேஷ் வந்து 20 லட்ச ரூபா கவரேஜ் உள்ள ஒரு பாலிசி வச்சுருக்கிறாரு. ஆனால் 20% கோபே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலிசியில் இருக்குது. இப்போ ரமேஷ், சுரேஷ் 2 பேருமே வந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் ஒரு 4 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுப்போமே. இப்போ ரமேஷ்க்கு பாலிசி கவரேஜ் எவ்வளோ? 10 லட்ச ரூபா. சரிங்களா? ஸோ இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் மொத்த ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸையும் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஏன்னா இதில் கோபே இல்லை. ஆனால் சுரேஷை பொறுத்தவரையும் 80% தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க. மீதி இருக்கிற 20% வந்து சுரேஷ் தான் கொடுக்கணும். ஏன்னா 20% கோபே இருக்குது. இங்கே கவரேஜ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இவர் சுரேஷ் கையிலேருந்து போகக்கூடிய தொகை வந்து அதிகம். ஆனால் ரமேஷ் வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா பைசாவும் வந்து அவர் செலவு பண்ண கிடையாது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் இன்சூரன்ஸ் பார்த்து வாங்கும்போது கோபே இல்லாத இன்சூரன்ஸாக நீங்கள் பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம். அடுத்தது நோ கிளைம் போனஸ். இது ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற ஜென்ரல் இன்சூரன்ஸஸ், மோட்டர் இன்சூரன்ஸில் கூட இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ப்ரீமியம் கட்டிக்கிட்டே வரீங்க, ஆனால் வந்து நீங்கள் அதை வந்து கிளைம் பண்ணலை அப்படின்னாக்க அதுக்கு ஒரு பெனிஃபிட் உண்டு. இப்போது ஒரு நபர் வந்து ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி 36,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு ப்ரீமியம் கட்டி வாங்குறாரு. அவர் எந்த விதமான கிளைமும் பண்ணலை அப்படின்னாக்க அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் அந்த பெனிஃபிட், அந்த நோ கிளைம் போனஸை 2 வகையாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்களில் கொடுக்கும். ஒன்று, அந்த ரினியூ பண்ணுற சமயத்தில் அவருடைய பாலிசி கவரேஜ் அந்த 10 லட்ச ரூபாலேருந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அது ஒவ்வொரு எத்தனை வருஷம் கிளைம் ஆகலையோ அதுக்கு ஏற்றாற்போல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரீமியம் தொகையை வந்து குறைச்சிருவாங்க. 36,000 ரூபாயிலேருந்து அவருக்கு ப்ரீமியம் தொகை வந்து கொஞ்சம் குறையும். ஸோ இப்படி தான் நோ கிளைம் போனஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அடுத்தது ரெஸ்டரேஷன் பெனிஃபிட். ரெஸ்டரேஷன் பெனிஃபிட்னா என்ன? இப்போது ரெஸ்டரேஷன் பெனிஃபிட்னாக்கா இப்போ ஒரு நபர் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பாலிசி வச்சுருக்கிறாரு. அவர் வந்து அவருக்கு ஒரு மருத்துவ செலவு ஆகிடுது 4 லட்ச ரூபாய்க்கு. ஸோ மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 6 லட்ச ரூபா தான் அவருடைய பேலன்ஸ் பாலிசி இருக்கும். ரெஸ்டரேஷன் பாலிசி இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த எக்ஸாஸ்டான கவரேஜை அவங்க வந்து ரெஸ்டோர் பண்ணிவிடுவாங்க. இப்போ மீதி 6 லட்ச ரூபா இருக்கு இல்லையா? இப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி 4 லட்ச ரூபாயை வந்து ரெஸ்டோர் பண்ணி ஸோ அவருடைய மீண்டும் அவருடைய பாலிசி கவர் வந்து 10 லட்ச ரூபான்னு அந்த ஆண்டுக்குள்ளாரையே ஆகிடும். சரிங்களா? இது ஒரு எடுத்துக்காட்டு தான். சமயத்தில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து பார்ஷியலாக எக்ஸாஸ்ட் ஆனோடனே ரெஸ்டோர் பண்ணிவிடுவாங்க. ஒரு சில பாலிசிஸில் முழுசும் எக்ஸாஸ்ட் ஆன அப்புறமா தான் வந்து அவங்க ரெஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த ரெஸ்டரேஷன் பெனிஃபிட்டை பொறுத்தவரையும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஒன்று, ரெஸ்டரேஷன் ஃபார் ரிலேட்டட் டிசீசஸ் ஆர் அன்ரிலேட்டட் டிசீசஸ். உதாரணத்துக்கு ஒரு சில பாலிசியில் ரிலேட்டட் டிசீசஸ்க்கு ரெஸ்டரேஷன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னாக்கா ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் பொறுத்து அவர் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து அதில் வந்து அவருடைய இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து காலி ஆகுது அப்படின்னாக்க அவங்க ரெஸ்டோர் பண்ணுற அமௌண்ட் வந்து டயபெட்டிஸ் ரிலேட்டட் டிசீசஸ்க்கு கவர் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாங்க. அதில் பெரிய பயன் இருக்காது. மற்ற விதமான அன்ரிலேட்டட் டிசீசஸ், ஒரு வேளை ஜுரத்துக்கு அட்மிட் ஆனாக்கா அதுக்கு கவர் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ரெஸ்டரேஷன் போகிறத விட அந்த ரிலேட்டட் டிசீசஸ்க்கும் ரெஸ்டரேஷன் இருந்தது அப்படின்னாக்கா அந்த மாதிரியான பாலிசி போகிறது பெட்டர். ரெண்டாவது, நம்பர் ஆஃப் ரெஸ்டரேஷன். ஒரு சிலருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க மல்டிபிள் டைம்ஸ் ஒரே வருஷம் வந்து காலி ஆகும். ஒரு சில பாலிசிஸ் ஒரு தடவை தான் ரெஸ்டோர் பண்ணுவாங்க, ஒரு சில பாலிசிஸ் நிறைய தடவை ரெஸ்டோர் பண்ணுவாங்க. மூணாவது, இப்போ நீங்கள் ஃபேமிலி ஃப்ளோட்டர் போனீங்கன்னாக்க ஒரு நபர் மொத்த பாலிசியும் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்க ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் இருக்கிற சமயத்தில் ஒரு சில பாலிசி என்ன சொல்லுவாங்கனாக்க அந்த நபரை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ரெஸ்டோர் பண்ணுவோம், அவருக்கு மட்டும் ரெஸ்டோர் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்டு கண்டிஷன்ஸ் அந்த ஃபைன் பிரிண்ட்டில் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குறீங்க அப்படின்னாக்க இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியம், வெயிட்டிங் பீரியட். இந்த வெயிட்டிங் பீரியடை வந்து நம்ம வந்து ஒரு 3 வகையாக சொல்கிறேன். முதல்ல வந்து ஜென்ரலாக எல்லா பாலிசிக்கும் இருக்கக்கூடிய வெயிட்டிங் பீரியட். நீங்கள் ஒரு பாலிசி வாங்கிட்டீங்கன்னாக்கா முதல் ஒரு 30 நாளைக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கோ அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் எந்த விதமான கிளைமும் கொடுக்க மாட்டாங்க, ஆக்சிடென்ட் தவிர. இதுக்கு என்ன காரணம்னாக்கா ஒரு சிலர் வந்து நோய் வந்தப்புறமா வந்து அவங்க போயிட்டு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குவாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக, இது வந்து ஒரு சரியான ப்ராக்டிஸ் கிடையாது. தவிர்க்கிறதுக்காக இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு அந்த கூல் ஆஃப் பீரியட்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா தான் இந்த விதமான கிளைமையும் அலோவ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, வெயிட்டிங் பீரியட் ஃபார் ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸஸ். அதாவது இப்போது ஒரு நபருக்கு ஆல்ரெடி ஒரு டயபெட்டிஸோ இல்லை வந்து இல்லை ஹைப்பர் டென்ஷனோ அதாவது பிபிஓ இருக்குது அப்படின்னாக்க
அதுக்குண்டான அதனால் ஆகக்கூடிய நோய்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து அவங்க வந்து கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க. அது 2லேருந்து 4 வருஷம்க்கு வந்து ஒவ்வொரு பாலிசி பொறுத்து மாறுபடும். 3வது, ஒரு சில குறிப்பிட்ட வியாதிகள், உதாரணத்துக்கு சர்ஜரியில் இருக்கக்கூடிய அந்த ஹெர்னியா, அதாவது குடலிறக்க நோய், அப்புறம் இந்த க்ரானிக் கிட்னி டிசீசஸ், இது போன்ற வியாதிகளுக்கும் ஒரு சில வெயிட்டிங் பீரியட் வச்சுருப்பாங்க. இதை ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். அதாவது குறிப்பாக இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸஸ்க்கு இப்போ ஒரு நபர் வந்து 4 வருஷத்துக்கு வந்து 4 வருஷமாக அவருக்கு வந்து நீரிழிவு நோய், சுகர் இருக்குது. அவர் வந்து 2021 ஜனவரி மாதம் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாரு. அந்த இன்சூரன்ஸ் பாலிசி என்ன சொல்கிறாங்கனாக்கா, சார் உங்களுக்கு வந்து 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. இந்த 3 வருஷத்தில் நீங்கள் நீரிழிவு நோய்க்கு உண்டான எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து நீங்கள் கவரேஜ் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ 2026 ஜனவரிக்கு அப்புறமா தான் டயபெட்டிஸ், அந்த நீரிழிவு நோய் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த நிறுவனம் வந்து கவரேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கும்போது உங்களுடைய ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் என்னன்றதை தெளிவாக நீங்கள் கரெக்டாக டிக்ளேர் பண்ணுங்கள். பின்னாடி கண்டுபிடிச்சாங்கனாக்கா அப்புறம் உங்களுக்கு வரவே வராது. 2வது, எத்தனை வருஷத்துக்கு இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குது, அதை முடிஞ்ச வரையும் குறைக்க முடியுமா அப்படின்றத பார்த்து நீங்கள் வாங்கணும். அப்புறம் கடைசியாக எக்ஸ்க்ளூஷன்ஸ். என்ன இருந்தாலும் ஒரு சில பாலிசிஸில் ஒரு சில வியாதிகள் கண்டிப்பாக வந்து கொடுக்கப்பட மாட்டாது. உதாரணத்துக்கு இந்த டென்டல் ரிலேட்டட், இந்த பற்கள் சம்மந்தப்பட்ட வியாதிகள், அப்புறம் வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப், அப்புறம் அல்சீமர்ஸ், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், எபிலெப்சி, கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், அதாவது பிறக்கும் பொழுதே வந்து இதயத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், அப்புறம் கீமோதெரப்பி, இதுக்கெல்லாம் ஜென்ரலாக எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பாலிசி வாங்கும்போது இந்த எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக படித்து பார்த்துட்டு வாங்க. இதுவும் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். சரி, இப்போ நம்ம ஒரு 8 ஃபீச்சர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றிய நாலேஜ் ஓரளவு வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, இது போதுமா சார்? இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிடலாமா? இது மட்டும் போதாது. நீங்கள் எந்த நிறுவனத்தில் வாங்குறீங்க அப்படிங்கிறத முக்கியம். அந்த நிறுவனத்துடைய குவாலிட்டியும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு சில மெட்ரிக்ஸ் இருக்குது. அதுதான் வந்து அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ, இன்கர்ட் கிளைம்ஸ் ரேஷியோ, அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி டீல் பண்ணுறாங்க, அந்த பாலிசி கிளைம் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய டைம் பீரியட் என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். இன்னும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி இன்னும் வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.